그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요 비밀의 나만의 초콜릿 그대 차가운 몸을 녹일 때 나는 초콜릿을 녹여요 비밀의 나만의 초콜릿 Hello everyone, welcome back to our channel. ஸோ ஒரு குட்டி டிஎம்எல் மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோடய ஃபுல் டேயோட கிளிப்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணல. ஷார்ட்டாக அன்றைக்கி டேயோட ஹைலைட்ஸ் மாதிரி அன்றைக்கு மேஜராக நான் என்ன செஞ்சுருப்பேன், அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற குட்டி கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் டே ரொட்டீன். எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஜும்மாக்காக பிஃபோர் டே க்ளீன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டே எனக்கு அந்த தேர்ஸ்டே க்ளீனிங் ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 டேஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ரெய்னியாக இருக்குது, ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, ஸோ எப்படியாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டேன். அப்புறம் மார்னிங் காஃபி குடிச்ச அந்த வெசல்ஸ் அப்புறம் கப்ஸ்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மாமி குக்கிங்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ எவ்ரி தேர்ஸ்டே வந்து க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும். ஸோ 15 டேஸ் ஒன்ஸ் தான் இந்த மாதிரி கர்டைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஆல்ரெடி இருந்த கர்டைனை நான் அப்படியே வந்து போட்டுட்டேன், பிகாஸ் இப்போ தான் கர்டைன் சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் டஸ்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அதே கர்டைன் வந்து மாட்டியாச்சு. தென் நான் வெஜ்ஜஸ் கட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடியே லெக்கர்லாம் போட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். இப்போது ஜஸ்ட் அதை ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்ரூம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மேஜராக எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பாத்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தென் ஒரு குட்டி டெக்கார் மாதிரி பண்ணலாம் பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கலாம் ரூம்க்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஆன்லைனில் ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் டெக்கார்க்காக. அப்புறம் லாஸ்ட் வ்ளாகில் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ஷேர் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்க் ஏரியாவை வாஷ் பண்ணிவிட்டு அங்கே செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிமார்ட்டில் நம்ம ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதில் லிக்விட் வந்து போட் பண்ணி வச்சுக்கலாம், ஹேண்ட் வாஷ் லிக்விட்னு சொல்லிவிட்டு அதை போட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத் ஏரியாவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அண்ட் ஷாம்பூ அந்த பிளேஸில் இருக்கும் எப்போதும். ஸோ அதை வந்து அப்படியே செட் பண்ணிடலாம். அந்த ஏரியா வந்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுன்னா யோசிச்சு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த சிங்க் ஏரியாவில் தான் கொஞ்சம் திங்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா எசென்சியல் திங்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஏரியா தான். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், அப்புறம் இந்த ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர், தென் வந்து என்னோடய சோப்பு, ஃபேஸ் வாஷர், கிளென்சர், ஸோ அதெல்லாத்தையும் அங்கே செட் பண்ணி வச்சேன். ஸோ ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. பாத்ரூம்குள்ளே என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆகிற பிளேஸ் இது தான். ஸோ இதை கொஞ்சம் அழகாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒடோனில் ஆல்சோ ஸ்மெல் வந்து போயிருந்துச்சு, ஸோ அதுவும் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு அதையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த சிங்க் ஏரியா ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக டெக்கோர் பண்ணி முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஃபைனலி பாத்ரூம் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வார்ட்ரோப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னோடய வார்ட்ரோப் எப்போவுமே நான் செட் பண்ணி க்ளீனாக ப்ராப்பராக வச்சுருப்பேன். பட்
கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் வரும், ஓப்பன் பண்ணதும் ஸ்னீசிங் ஆகும், டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி அதை மட்டும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டும் இருக்காது, நமக்கு ஒர்க் லோடும் ஹெவியாக இருக்காது மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது. அதுக்கப்புறமா வார்ட்ரோப்பில் எல்லா க்ளாத்ஸும் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருப்பேன். அகெயின் நான் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது அவசரமாக எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து இந்த வீக்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்போது ரீசெட் பண்ணுவேன். அப்புறம் ஆல்வேஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ப்ராப்பராக தான் இருக்கும். அது மாதிரி ஏதாவது அவசரமாக ரெடி ஆகும்போது மிஸ் பண்ணிட்டேன், மாற்றி செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் ப்ராப்பராக ரீசெட் பண்ணி வைக்கிறதே இன்றைக்கி டேவாக இருக்கும். ஸோ ரூமில் ஒரு கார்னர் ஸ்பேஸ் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்லாப்பு. அதை வந்து எனக்கு வேறு மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கிட்டே வந்து அதையும் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அந்த டே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கோஸியாக கொஞ்சம் அழகாக செட் பண்ணிக்கலாம், க்ரீனரியாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி செட்டே ஆகலை, மாற்றி 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 செட் பண்ணி ஃபைனலி ஒரு அவுட்லுக் வந்துச்சு. ரூம் ஸ்ப்ரே, ஊத் பஹூர், கேண்டில்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், அப்புறம் என்னோடய வெட்டிங்க்கு கிஃப்ட் வந்திருந்த லேம்ப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் செட் பண்ணிவிட்டு மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபைனலி க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. தென் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ரெஸ்க்கு அப்புறமா அதை அகெயின் vlog ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வாட்டர் ரீஃபில் பண்ணி வைக்கிறது, மில்க் காய்ச்சிறது, அது மாதிரியான ஒர்க்ஸ் பார்ப்பேன். மாமி காஃபி போட்டுருவாங்க. ஸோ அப்புறம் மஹரி தொழுறதுக்கு முன்னாடி லைட்டாக கேண்டில் ப்ளோ பண்ணி பார்ப்போம், ஸ்மெல் எப்படி இருக்குது, ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலான்னு ப்ளோ பண்ணேன். பட் டிஸாட்டிஸ்ஃபைட். கிட்ட வச்சு ஸ்மெல் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். இப்படி தான் எவ்ரிடே ஈவினிங் ஸ்டிச்சிங் தான். எனக்கு ஸ்டிச்சிங் சுத்தமாக தெரியாது, மாமி தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஓவர் நைட்டில் ஃபேஷன் டிசைனர் ஆன கதையெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. See you soon with my another video. Ta-ta. Thank you.